பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா, பற்றற்ற நிலை. பற்றுகள் இல்லாத நிலைய தான் பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் கூறுகிறார். வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னா, நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. இந்த 4ம் வாய்மை குடிக்கு உரியன. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. மாதானுபாங்கி யாருன்னா வள்ளுவர். ஆ கள்ளுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பவருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னா, நஞ்சுண்பவர். கள்ளுண்பார நஞ்சுண்பவருக்கு நிகராக வள்ளுவர் கூறுகிறாரு. ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வள்ளுவர் கூறும் வழி என்ன அப்படின்னா, பிறர் பொருளை விரும்பாமை. இதுதான் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி அப்படின்ட்டு சொல்றாரு. அருளை விரும்பி நடப்பவர் பிற பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் என்ன ஆவார் அப்படின்னா, கெட்டொழிவாராமா. அருளை விரும்பி நடப்பவர் பிறர் பொருளை விரும்ப நேரிட்டால் அவர் கெட்டொழிவார் அப்படிங்காரு. தானமும் தவமும் செய்கிறவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, உண்மை பேசுபவர் தான் உயர்ந்தவர் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. தானமும் தவமும் செய்கிறவர்களை விட உண்மை பேசுபவர் தான் உயர்ந்தவர் அப்படிங்காரு. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் எது அப்படின்னா, நன்கலம் மக்கட்பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் மக்கட்பேறு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு.